என்ன மாதிரி எப்படி இருக்கிறீங்க? ஏதோ கடவுள் புண்ணியத்தை நல்ல சுகமாக இருக்கும். ஐயாவுக்கும் ஏழாவது வருத்தம் படுக்கையில் அவருக்கு நீ சாப்பாடு போக்குவரத்து கொஞ்சம் கஷ்டம்தான். என்னண்டா இந்த வீட்டை கொஞ்சம் காசு உதவி நீங்கள் இங்கேயா பெற்று தந்தா இந்த வீட்டை கொஞ்சம் பெருசாக்கி இட வசதி காணாது. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவீங்க. ஐயாவுக்கு போக வர எல்லாம் கூட்டு வர ஏழாது படுக்கையிலேயே தந்தா பாருங்க. மத்தியானம் இந்த எல்லாம் குளிப்பாட்டி எல்லாம் அதுலயே தான் பாக்குறது. நீங்க 2 பேரும் தான் போட்டியா? இட வசதி காணாது. இதுக்கு நீங்க ஏதாவது ஒரு சின்ன உதவி செஞ்சீங்கண்டா சாப்பாடு அளவுக்குலாம் பிரச்சனை சாப்பாட்டுக்கு கொஞ்சம் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. நீங்க கேட்குறேன்டா இந்த உங்களோட வீட்டை கொஞ்சம் நீட் பண்ணி தரதுக்கு கொஞ்சம் பெருசு உங்களோட காணி தானே இது? இந்த வீட்டை கொஞ்சம் பெருப்பற்றி இப்போ என்ன வீட்டை பெருப்பி கொண்டு என்ன செய்யணும்? என்ன செய்யணும்னா கொஞ்சம் நீளமாக போடணும்யா. போடணும்னா அது கொஞ்சம் வேறு யார்ட்ட எங்கிட்ட செஞ்சு வச்சுருக்கீங்களா? இல்லை இல்லை, இங்கே 2 பேர் வந்து வீடியோ எடுத்துட்டு போனாங்க. இது வரைக்கும் ஒரு தகவலும் இல்லை. ஐயாவுக்கு வந்து பாஸ்பரி போகிற செலவு அது இதெல்லாம் என்ன மாதிரி? அதுக்காகத்தான் அந்த போன மாதத்தில் அந்த புடியன் வந்து 10,000 காசு நாங்கள் கடைக்கு போய் 10,000 காசு கொடுத்துட்டு போனது. ஆட்டோவில் நான் தான் போகிறது. ஐயாவை கூட்டிக்கு தூக்கலாது தானே. நான் தான் போயிட்டு குளிசையெல்லாம் எடுத்துட்டு கொண்டு வந்து கொடுக்கறது, பம்பு கொஞ்சம் வாங்குறது, இப்படித்தான் செலவு. இந்த வீடியோ பார்க்குற யாருக்காவது நீங்கள் இந்த அம்மாவுக்கு வந்து உதவி செய்யணும் நீங்கள் விரும்பினா நீங்கள் என்ன தொடர்பு கொண்டு நீங்கள் அவாக்கான உதவிகளை செய்யலாம். சரி அம்மா பார்ப்போம், ஏதாவது உதவிகள் கிடைச்சா நான் கொண்டு வந்து தருவேன். இப்போ எனக்கு இப்போ நிறைய நாளாக வீட்டையும் பார்த்துட்டு நான் இந்த வீடியோவில் வீட்டையும் காட்டுறேன். இருக்கா பாருங்கோ. அவள் கேட்குற விடயம் வந்து இந்த வீட்டில் இருக்கிற நம்பிக்கையாக இருக்குதான். ஏழாத ஒரு ஐயாவும் இருக்கிறார். அதாவது அவன் அந்த கணவர் வந்து இருக்கிறார். அவர் வந்து இந்த வீட்டில் வந்து உள்ளே போயிட்டு வர எல்லாம் சரியான கஷ்டமாம். உங்களால் முடிஞ்சால் நீங்கள் அதில் செய்து கொடுங்கோ. நீங்கள் என்ன தொடர்பு கொண்டு எங்கள் அவாக்கு அந்த வீட்டு இதை வந்து செய்து கொடுக்கலாம். நாங்கள் வீட்டை போய் பார்ப்போம், உள்ளே போய் பார்ப்போம் வீட்டை. சரி, இதுதான் நம்ம அந்த வீடு பாருங்கோ. இந்த வீட்டில் தான் நம்ம இருக்கிறோம். இதுதான் அப்பா படுத்துருப்பார். துணி போட்டாலுமே ஆளு கஷ்டமா? தானே நாளைக்கு ஏழாது எலும்பி இருந்தாலும் படுக்கத்தான் சொல்லும். இப்போ மத்தியானமெல்லாம் ஆளை ஒரு மாதிரியே இருத்தாட்டி தான் வத்தன. இந்த இதெல்லாம் பாருங்க, இட வசதி காணாது. வீடு சரியா பதிவேன் புக்கேன். இட வசதி காணாது. இதுக்குள்ளதான் நான் படுக்கிறேன். அதில் அவர் படுக்கிறதானே இடம் கொஞ்சம் கஷ்டம் தான். மற்றது இந்த காற்றுகள் அந்த மழை பெஞ்ச அளவுக்கு தண்ணி அடிக்கும். தண்ணியும் துவான்னு அடிக்குண்ணா. சரியம்மா பார்ப்போம், நான் வீடியோ போடுறேன். பார்த்து ஏதாவது சின்ன ஒரு உதவி செய்தா உதவி செஞ்சா பார்ப்பேன். இதுதான் உங்களுக்கு கிச்சன். சரியம்மா, சரியான வெக்கையா சூடு. சரியா பாத்தி வீடு பாருங்க. நீங்களே வெளியில வந்து படுப்பேன்.